நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாசி தீரவே காசு நல்குவீர் பதிகத்துடைய 1 - 5வது பாடலுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் பதிகத்துடைய விளக்கத்தையும் இந்த பாடல் எதுக்காக பாடப்பட்டதுன்றதையும் ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நம்ம பேஜ்ல அதை செக் பண்ணி நீங்க அதை பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பாடல் எங்க பாடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா திருவிழிமேளையில பாடப்பட்டது. இந்த பாடல் எதுக்காக பாடப்பட்டதுன்னா, ஒரு சமயம் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் திருவிழிமேளையில இறைப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ மழை இல்லாத காரணத்தினால உணவில்லாம பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இத நினைச்சு அப்பரும் சம்பந்தரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இத நினைச்சுட்டே 2 பேரும் வருத்தத்தோட தூங்கிட்டு இருந்தப்போ சிவபெருமான் அவங்களுடைய கனவுல தோன்றி, பசியும் நோயும் உங்க 2 பேரையும் அணுகாதனாலும் தொண்டர்களுடைய பசிய போக்குறதுக்காக கோவிலுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பலிபீடத்துல பொற்காசு வைக்கிறதா சொல்லியிருந்தாரு. சொன்னது போலவே அப்பரும் சம்பந்தரும் அடுத்த நாள் கோவிலுக்கு போனப்ப திருஞான சம்பந்தர் கிழக்கு திசையில இருக்கிற பலிபீடத்துல ஒரு பொற்காசை கண்டெடுக்கிறாரு. அப்பர் பிரான் மேற்கு திசையில இருக்கிற ஒரு பலிபீடத்துல ஒரு பொற்காசை கண்டெடுக்கிறாரு. இந்த பொற்காசுடைய உதவியால அவங்க தங்கிட்டு இருந்த மடத்துல அன்னதானம் செஞ்சு அடியார்களுக்கு உதவிட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஞான சம்பந்தருடைய மடத்துல அன்னதானம் தொடங்க தாமதம் ஆயிடுச்சு. ஆனா நாவுக்கரசருடைய மடத்துல உச்சி பொழுது தொடங்குறதுக்கு முன்னாடியே அன்னதானம் நடந்துட்டு வரதையும் தன்னுடைய மடத்துல இன்னும் அன்னதானம் தொடங்காததுக்கும் காரணத்தை கேட்டாரு ஞான சம்பந்தர். அதுக்கு அடியார்கள் தான் எடுத்துட்டு போன காசுடைய தரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால அதை பெற்றுக்க வணிகர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னும், மாறா அப்பர் பிரானுடைய காசை வணிகர்கள் ரொம்பவே சந்தோஷமா ஏத்துக்கிறாங்கன்னும், நம்மளுடைய காசு கொஞ்சம் தரம் குறைஞ்சு இருக்கிறதுனால வணிகர்கள் அதுக்கு குறைந்த அளவுலயே பணம் தராங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட ஞான சம்பந்தர் அடியார்களுக்கு தக்க தருணத்துல உணவளிக்கணும்ன்றதுக்காக வாசிப்படாத காசை வழங்குறதுக்கு முடிவு செய்யறாரு. அடுத்த நாள் கோவிலுக்கு போய் இறைவன் கிட்ட இறைஞ்சு வாசி தீரவே காசு நல்குவீர்ன்ற இந்த பதிகத்தை பாடி குற்றமில்லாத காசை பெற்று அடியார்களுக்கு சரியான நேரத்துல உணவளிச்சாரு. முதல் பாடல் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசென் மேளையீர் ஏசல் இல்லையே. இதற்கான விளக்கம், வாசின்ற வார்த்தைக்கான பொருள் குறை. குற்றமில்லாத இந்த திருவிழிமேளையில எழுந்தருள் இருக்கிற இறைவனே அடியேனுக்கு, அதாவது ஞான சம்பந்தருக்கு கொடுக்கிற காசை குற்றமில்லாததா கொடுக்க சொல்லி கேக்குறாரு. ஒரே சமயத்துல 2 பேருக்கு காசு கொடுத்து ஒருத்தருக்கு வாசியற்ற காசும் அதாவது குறையில்லாத காசும், இன்னொருத்தருக்கு வாசியுடைய காசும் அதாவது குறையுடைய காசும் கொடுத்தா உலகத்தவர் உன்னை திட்ட மாட்டாங்களா, ஏச மாட்டாங்களான்னு சொல்லி இந்த முதல் பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். இந்த பாடல்ல எந்த இடத்துலயும் ஞான சம்பந்தர் இறைவனை ஏச மாட்டாரு. ஊர் மக்கள் இறைவனை ஏசிடுவாங்களோன்ற கவலையிலையும் அடியார்களுக்கு தக்க சமயத்துல உணவளிக்கணும்ன்றதுக்காகவும் வாசிப்படாத காசை கேட்டிருப்பாரு. 2வது பாடல் இறைவராயினீர் மறைக்கொள் மேளையீர் கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே. இதற்கான விளக்கம், எல்லாருக்கும் இறைவனாய் திகழும் பெருமானே, வேத ஒலிகள் அதாவது வேதங்களுடைய சத்தம் நிறைந்த இந்த திருவிழிமேளையில எழுந்தருள் இருக்கிற இறைவனே, நீ கொடுக்கிற இந்த காசுல இருக்கிற கரையை நீக்கி குறைய நீக்கி குற்றத்தை நீக்கி முழுமையான காசை கொடுத்து அருள் புரிவீர்களாகன்னு இந்த 2வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். 3வது பாடல் செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைக்கொள் அரவினீர் உய்ய நல்குமே. இதற்கான விளக்கம், சிவந்த திருமேனியை உடைய பெருமானே, உண்மையான மெய்ப்பொருளாகிய உன்னை போற்றி கொண்டாடுற திருவிழிமேளையில வீற்றிருப்பவனே, படம் எடுக்கிற பாம்ப தன்னுடைய உடல்ல பல இடங்கள்ல ஏத்துக்கிட்ட பெருமானே, புராணத்தின்படி சிவபெருமான் 8 வகையான பாம்ப அணிகலன்களா அணிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, அடியேன் அதாவது ஞான சம்பந்தர் உணவளிக்கிறதுல காலதாமதம் ஏற்படுத்திட்டான்ற இந்த பெரும் பழியிலிருந்து தப்பி உய்ய அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கும் பணி நல்ல வழியில நடக்க
வாசி இல்லாத காசை கொடுத்து அருள் புரிவீர்களாகன்னு இந்த 3வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். 4வது பாடல், நீரு பூசி நீர் ஏறதேறு நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே. இதற்கான விளக்கம், தன்னுடைய உடல் முழுவதும் வெண்மையான திருநீற்றை பூசிக்கொள்ளும் இறைவனே, எருத வாகனமாக கொண்டவரே, பலரும் புகழ்ந்து பேசுற இந்த வீழிமிழலை தலத்துல வீற்றிருக்கும் பெருமானே, உணவளிக்கிறதுல காலம் தாழ்த்துறதுனால ஏற்படுற இந்த அவப்பெயரை தவிர்த்து உரிய நேரத்துல உணவளிச்சு நல்ல பெயரை பெறுவதற்கு வழிவகுக்கிற மாதிரி குறையில்லாத காசை அளிப்பீர்களாகன்னு இந்த 4வது பாடலை முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். 5வது பாடல், காமன் வேவவோர் தூம கண்ணினீர் நாமம் இழலையீர் சேமம் நல்குமே. தான் செஞ்சுட்டு இருந்த தவத்தை கெடுக்க நினைச்ச காமதேவன், அதாவது மன்மதன், நெருப்புல வெந்து அழியிற வண்ணம் தீய எழுப்பின நெற்றிக்கண்ணை உடையவரே, புகழ் மிகுந்த இந்த திருவிழிமேளையில வீற்றிருந்து அருள் புரியும் பெருமையுடையவரே, அடியேன் அதாவது திருஞான சம்பந்தர் அடியார்களுக்கு காலம் தாழ்த்தி உணவளிக்கிறதுனால வந்த அவப்பெயரை நீக்கி அடியேனுடைய புகழை பாதுகாப்பீராகன்னு சொல்லி இந்த 5வது பாடலை முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். 6லிருந்து 11வது பாடலுக்கான விளக்கத்தை அடுத்த பெரிய வீடியோல பார்க்கலாம். நன்றி.